இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறோம். அவரை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் தாமே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாங்கள் துதிப்போம். நாங்கள் இந்த ஆராதனை முழுமையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். கர்த்தர் நடத்தும்படியாக கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலே செயல்படும்படியாக நாங்கள் செபிப்போம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் நடத்துங்கள் ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நீர் நடத்தும்படியால் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே. நீர் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் தொடக்கம் இருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்திலே நீங்கள் விளங்கப்படும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் கிரிகை நடப்பிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள், துதிகள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே எங்களை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Father, we pray to you to lead us today. Father, we ask you to teach us your word. We ask you to teach us things that we didn't know before. We ask you to guide us in tough times and in times that we are low. In Jesus' name we pray. Amen. நாங்கள் வேதத்திலிருந்து பகுதியை நாங்கள் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிப்போம். ஆங்கிலத்தில் 29ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 11. We're going to read English. Psalms 29, verse 1 to 11. Ascribe to the Lord, O mighty ones. Ascribe to the Lord glory and strength. Ascribe to the Lord due to his name. Worship the Lord in the splendor of his holiness. The voice of the Lord is over the waters. The God of glory thunders. The Lord thunders over the mighty waters. The voice of the Lord is powerful. The voice of the Lord is majestic. The voice of the Lord breaks the cedars. The Lord breaks the cedars in pieces and in the cedars of gold. He makes Lebanon skip like a calf. Syria like a young wild ox. The voice of the Lord strikes with flashes of lightning. The voice of the Lord shakes the desert. The Lord shakes the desert of Kadesh. The voice of the Lord twists the oaks and strips the forest bare. And in his temple all cry glory. The Lord sits enthroned over the flood. The Lord is enthroned as king forever. The Lord gives strength to his people. The Lord blesses his people with peace. நாங்கள் தமிழிலே சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். 29ஆம் சங்கீதம். பலவான் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களில் மேல் பொழிகிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முடிக்கிறது. கர்த்தர் லீபனோனில் கேதுரு மரங்களை முடிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக ஊட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினிஜுவாலை விளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணினார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை எழும்படி செய்து காடுகளில் ஒளியாகும். அவருடைய ஆலயத்தில் யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள்.
கர்த்தர் விளங்கிய வாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ வல்லமை உள்ள தேவன். தாவீது இந்த சங்கீதத்திலே தேவனுடைய சர்வ ஆளுகை குறித்து விவரித்திருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை ஆளுகை செய்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உடைய தேவன். அவர் மகிமை உள்ள தேவாதி தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை அன்பு வைத்து நம்மை நேசிக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை ஆளுகை செய்கிறவருடைய கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் தாமே அவரை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்வோம். பயபக்தியுடனே அவரை நாங்கள் தொழுது கொள்வோம். அவரை நாங்கள் ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆராதிப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் எங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவரை போல தெய்வம் இல்லை, அவரை போல தேவன் இல்லை. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையாக எங்களை நாங்கள் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் சுஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆளுகை செய்கிற எங்களுடைய ஆவி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே அப்பா. உம்முடைய நாமம் ஒன்றையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே
நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. This is my desire to honor you. Lord, with all my heart, I worship you. All I have within me, I give you praise. All that I adore is in you. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. This is my desire to honor you. Lord, with all my heart, I worship you. All I have within me, I give you praise. All that I adore is in you. Lord, I give you my heart, I give you my soul. I live for you alone. Every breath that I take, every moment I wake. Lord, have your way in me. Lord, I give you my heart, I give you my soul. Live for you alone. Every breath that I take, every moment I wake. Lord, have your way in me. Lord, have your way in me. Lord, have your way in me. நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே வருவதே எங்களுடைய பாக்கியமாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி ஆண்டவரே, உம்மை நாடி ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே ஒருவரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே எங்களுடைய ராஜாதி ராஜனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஊற்று தண்ணீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீர்
வந்தாலும் ஆண்டவரே உமக்கது ஆண்டவரே ஈடாகாத ஆண்டவரே உமக்கது ஆண்டவரே ஈடாகாத ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறப்பா உமக்கு நன்றி அப்பா உம்முடைய குரலை நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலே கேட்பதற்கப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி ஐயா நன்றி 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 அப்பா ஹல்லேலூயா உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தே உம்மை நோக்கிட ஓடி வந்தே உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா
நீங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஆண்டவரே இந்த இடத்திலே நீங்க விளங்க பண்ணுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேன்மையானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மாட்சிமை உள்ளவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறப்பா. நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாயின் கருவில் ஆண்டவரே உருவாக்கும் உள்ளமே ஆண்டவரே, எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அப்பா தாயிலும் மேலாக ஆண்டவரே எங்கள் மீது அன்பு வைத்து ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஜீவன் தந்த எங்களுடைய தேவாதி தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் நாளும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
சொல்லுவோம். கர்த்தாவே, பாடல் நாம் மறுபடியும் பாடுவோம். என் ஜீவன் உள்ளவரை, என் சுவாசம் இருக்கும் வரை. நாங்கள் சொல்லும் கர்த்தாவே, நாங்கள் இந்த பூமியிலே உயிர் வாழும் வரைக்கும் உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்களுக்கு நீர் தந்ததான சுவாசம் இருக்கும் வரைக்கும் கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அல்ல, நீரே எங்களை உருவாக்கினவர், நீரே எங்களை படைத்தவர், நீரே எங்களை நடத்தி செல்கிறவர். உங்களை ஆராதிப்பதை விட, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதை விட, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதை விட வேற எந்த ஒரு காரியத்தையும் எங்களால் செய்ய முடியாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனுக்கு ஈடாக உம்மை பாடி உம்மை ஆராதிக்கிறது தவிர வேற எந்த ஒரு காரியமும் அவருக்கு நிகரில்லை. நாங்கள் எல்லாரும் மறுபடியும் பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவனுள்ளவரை, என் சுவாசம் இருக்கும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் இருக்கும் வரை, என் சுவாசம் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சத்தமாய் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அவரோடு கூட இருக்கிறார். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர், ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு தாய் தேற்றுகிறதை விட மேலாக அவர் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். காரணம், அவர் எங்களை பரம தகப்பனாய் இருக்கிறார். ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மறுபடியும் பாருவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீரே
முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாங்கள் எல்லாரும் அவரை ஆராதிப்போம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே எங்கள் ஒவ்வொருவருடைய உருவங்களையும் நினைவுகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் அறிந்தவர் அவர் மாத்திரமே. எங்களை முழுவதுமாய் அறிந்தவர் அவர் மாத்திரமே. நாங்கள் இந்த உலகத்துக்கு வர முன்பதாகவே எங்களை குறித்ததான திட்டத்தை வகுத்தவர் அவர்தான். எங்களை குறித்ததான தீர்மானத்தை வகுத்தவர் அவர்தான். அவருக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கையில ஏது எந்த காலத்தில் எப்படி நடக்க வேண்டும். அந்த காரியம் எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறவர் அவராயிருக்கிறார். சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர் அவராயிருக்கிறார். எல்லா விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நன்மையாய் திருப்தி தர அவர் வல்லவராயிருக்கிறார். சகலவற்றையும் நன்மையாய் திருப்பி தர அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருவரே எங்களுடைய ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவர் ஒருவரே எங்களுடைய துதி, கன, மகிமை எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம்தான். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இடத்திலே வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிறீரப்பா. நீர் மாத்திரமே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் திருவுகோலை உடையவர், அதிகாரத்தை உடையவர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எதை சொல்லுகிறோ அது அப்படியே நடக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அது மாத்திரம் நடக்கிறது. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே நீர் எதை செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அந்த சித்தத்துக்கு மாறாக எதுவும் நடக்காதபடி உம்முடைய வல்லமையான ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துகிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே கர்த்தாவே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்பதாக உம்மை பற்றியதான அன்பையும், உம்மை பற்றியதான இந்த ஆசீர்வாதத்தையும், உம்மை பற்றியதான இந்த ரட்சிப்பையும் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்,
நன்றி கர்த்தாவே. இந்த கால நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், மாறாதவர், அன்புள்ளவர். கர்த்தாவே, உடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறீர், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் தடைபடாதபடி இந்த வாரம் அவர்களை நீர் நடத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதற்குரிய வழிகளை நீர் திறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் காணாதவைகளை நாங்கள் காணத்தக்கதாய் நீர் அதிசயங்களை செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையோடு கூட நீர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வாசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக, அந்த வெளிச்சத்திலே நடக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் உங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு கணக்கு பேர் வரல. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம் கூடிட்டு. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி வளர்வார்கள்? எப்படி வளர்வார்கள்? மலையை போல செழித்து லீபனான்ல இருக்கிற, எங்க இருக்கிற லெபனான்ல குண்டு வீசினாலும் என்ன நடந்தாலும் அங்க இருக்கிற கேதுரு மரங்களை போல செழித்து வளர்ந்தார். லெபனான்ல இருக்கிற கேதுரு மரம் ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? சொல்லுங்க மாமா. அவங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், அடிக்கடி மறந்துடுறீங்க. அந்த ஆணி வேர் எத்தனை அடி ஆழம் போகும் தெரியுமா? 145 அடி ஆழம் போகும் அது. அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கேதுரு மரம் போல. கேதுரு மரம் 145 அடி ஆழத்துக்கு போய் எத்தனை அடி ஆழத்துக்கு உயரத்துக்கு தெரியுமா வளரும்? 165 அடி உயரத்துக்கு தான் வளரும். அதனுடைய வேரை விட 20 அடி தான் உயரமா வளரும். அப்ப அதனுடைய வேர் எவ்வளவு ஆழமா இருக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த மேப்பிள் ட்ரீயை போல 6 அடி 7 அடியில வேற நிறுத்தாது. ஒரு காத்து வந்தா என்ன நடக்கும்? அது அனைவாதம் வேரோடு அப்படியே சரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ஆணி வேர் இல்லை. ஆனா இந்த கேதுரு மரங்கள் ஆணி வேர் விட்டு வளர்ந்திருக்கு. இது அசைக்கணுமா இருந்தால் கர்த்தரே வந்து ஒரு அசைக்கக்கூடிய ஒரு அசைவை கொடுத்தால் அப்படி இது அசையாது. அவ்வளவு ஆழமா இருக்கு. அந்த கேதுரு மரங்களை போல எவ்வளவு ஆழத்துக்கு அந்த வேர் விடுகிறதோ அவ்வளவுக்கு ஆழம், அந்த ஆழத்துல இருந்து அது நீரை உறிஞ்சி, அது வெள்ளம் வந்தாலும் உஷ்ணம் வந்தாலும் கோடை வந்தாலும் எது வந்தாலும் அந்த தண்ணீரை உறிஞ்சி செழிப்பாகவே இருக்கும் எப்பொழுதும். ஆமென். Kids, maybe go to that room. Take that. Take all the papers. இப்ப நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் எங்களை இந்த கேதுரு மரங்களை போல வச்சிருக்கிறாங்க? சொல்லுங்க பாபு. நீங்க கேதுரு மரமா இருப்பீங்களா இருந்தால் இன்றைக்கு சொல்ல போகிற, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இலகுவாய் வந்துடும். இதில் சொல்லி நீங்கள் பனை மரத்தை போல வளருவீங்கன்னு சொல்லி இஸ்ரவேல்ல எந்த பனை மரம் இருந்தது?
பைபிள் எழுதினவர் பக்கத்துல இருந்தது பனைமரம், அதனால அவர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள பனைமரம்னு போட்டுட்டார். அது பனை மரம் அங்க இல்ல, அங்க இருந்ததெல்லாம் பேரிச்சை மரம். பேரிச்சை மரம் எங்க வளரும்? எங்க வளரும்? பாலைவனத்துல. பாலைவனத்துல வளர்ற பேரிச்சை மரம் தண்ணீர் இல்லாதபடி, ஆனா உஷ்ண காலம் கூட 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 பலன் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். வெயில் கூட கூட என்ன நடக்கும்? மரம் கருகி போகும். ஆனா இந்த பேரிச்சை மரத்துடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வெயில் உஷ்ணம் கூட 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 அதனுடைய பழங்கள் பெருசா வளரும், டேஸ்டா இருக்கும், அதிகமா இருக்கும். தேவன் ஏதோ சும்மா இந்த வார்த்தைகள், இந்த மரங்களை அவர் ஒரு மரத்தை குறித்து சொல்லுவாருன்னா அந்த மரத்தை குறித்து சொல்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்னு அந்த மரமும் இருக்கும். அந்த மரம் அப்படி இல்லாட்டி அந்த மரத்தை குறித்து சொல்ல மாட்டார். எங்களோட வாழ்க்கையை அப்படி இல்லைன்னா அந்த மரத்துக்குள்ள, அந்த மரத்தோட எங்களை கம்பேர் பண்ண முடியாது. திருப்பிக் கொள்ளுங்க ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐசாயா சாப்டர் 64 verse 4. வாசிங்க. ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, யாருக்கு? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அதுதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் என்னத்தையாம் சொல்லுவேன்? வாசிங்க. நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை. இந்த உலகம் உருவாக்குனதுக்கு பிறகா இருக்கலாம், அதுக்கு முதலா இருக்கலாம், கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை யாரும் அறியார்கள், சிலரை விட. யார் அந்த சிலர்? யார் அந்த சிலர்? தேவ மனுஷன் சரியா சொல்றான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் அதை வெளிப்படுத்துகிறீர், அதை விட மற்ற யாருக்கும் தெரியாது. நான் ஒண்ணு சொல்லவா? இந்த கிழமை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வராத ஒருத்தருக்கும் தெரியாது, இந்த இடத்துல இருக்காத ஒருத்தருக்குமே தெரியாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயம், அற்புதங்கள், மகா பெரிய காரியங்கள் அவர் சொல்லுகிறார். நாங்கள் அவரிடத்துல கேட்கிறதுக்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். நீங்க அவரிடத்துல வர்றதுக்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார் நீங்க எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் வர்றீங்கன்றதை குறித்து. ஆனா அதை அவர் அறிந்திருக்கிறபடியால் தான் அவர் சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய சமூகத்தில் வர முன்பதாகவே அவர் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். தேவன் எங்களுக்கு தரப்போகிற உதவிகள், ஆசீர்வாதங்கள் சாதாரணமானதல்ல. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவன் எங்களுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். எதை செய்ய போகிறார்? uncommon favor. commonly favor இல்ல, இந்த உலகத்துல காமனா நாங்க பார்க்கிறதே இல்ல. uncommon things, சாதாரணமா காண்கிறதே இல்ல. எது அசாதாரணமா இருக்குதோ அதை தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்வார். காண்கிறதே செய்கிறதா இருந்தா அவர் கடவுள் இல்லை. காண்கிறதே செய்கிறதா இருந்தா அது
கடவுள் இல்லை. கல்லவெடுத்து ஒரு மனுஷன் ஒரு உருவத்தை உருவாக்கி அதை சொல்றான் இதுதான் கடவுள். என்ன போல ஒரு உருவத்தை உருவாக்கி இவரை வணங்குங்கன்னு சொன்னா அது என்னது? கடவுள் இல்லை, தச்சன். ஆனா இந்த இடத்துல இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து கர்த்தர் இதை உங்களுக்கு தருகிறார் சொன்னால் அதுதான் கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். ஆமென். This is very powerful prayer. This is very, very, very powerful prayer. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்து முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை பவர்ஃபுல் பிரேயர். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறதுக்கு கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறதை விட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைத்திருக்கிற இந்த காரியங்களை உம்மாலே அன்றி வேற எந்த மனுஷனுக்கும் தெரியாத கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, ஜனங்களுக்குள்ளே நீர் செய்ய போகிற மகத்துவங்களை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இந்த காரியத்தை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த கிழமை என்ன செய்ய போறார்ன்றத சொல்ல முடியுமா? முடியும். எப்படி முடியும்? நாங்கள் கர்த்தரோடு இருக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தெரியப்படுத்துவார். God calling you each and every one. When you respond to him, கர்த்தர் ஒவ்வொருவரையும் கூப்பிடுறார், கால் பண்றார். காலையில கூப்பிடுறார், பகலைக்கு கூப்பிடுறார், இரவுக்கு கூப்பிடுறார், எல்லா நேரத்திலையும் கூப்பிடுறார். அவர் கால் பண்ணும் பொழுது அந்த காலை நாங்கள் ரிசீவ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினமா இருந்தால் அவர் சொல்லுவார், நான் இதை செய்யப்படும். அவருடைய காலை நாங்க இக்னோர் பண்ணிட்டோமா இருந்தா என்ன செய்ய போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருடைய காலை நாங்க டிக்ளைன் பண்ணிட்டோமா இருந்தா எங்களுக்கு தெரியாது அவர் என்ன செய்ய போகிறாரு. ஏதோ ஒன்று சொல்லதான் அவங்களை கூப்பிடுறார். ஆனா அவர் கூப்பிடுகிற பொழுது அந்த கோலை ரிஜெக்ட் பண்ணிட்டோமா இருந்தா அவர் என்னத்துக்கு கூப்பிடுறாரு எங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்றாங்க, பிரதர், இந்த பிரதருக்கு நான் ஏதோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த சகோதரிக்கு இந்த விஷயத்தை சொல்லிடணும்ன்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணும் பொழுது அந்த காலை இக்னோர் பண்ணிடலாம். சில நேரம் பாஸ்டர் கூப்பிடக்கூடிய சிலர் இப்படிதான் காலை இக்னோர் பண்ணிடுவாங்க. காலே ரீப்ளை வரவே வராது. நானும் பார்ப்பேன், கால் பண்ணுவாருன்னு அடுத்த நாளாயிரம் அப்பயும் கால் வராது. 2 நாளைக்கு பிறகு, அன்னைக்கு நீங்க கால் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்டர், எப்ப? அன்னைக்கு நான் போன மாசமும் கால் பண்ணேன், போன கிழமையும் கால் பண்ணேன், 2 நாளைக்கு முதல்ல கால் பண்ணேன். அப்ப தேவன் கேட்பார், இன்னைக்கு நான் கால் பண்ணேன், சரியா சொல்ல ஒரு டேட்டு. கர்த்தர் அநேக தரம் கூப்பிட்டு இருக்கிறார். ஆனா இப்ப வந்து சொல்றோம், கர்த்தாவே நீங்க சொன்னீங்க என்னிடத்துல கூப்பிடுற பொழுது நான் வந்து இருக்கும் பொழுது என்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கேட்பார், நான் உன்னை எப்ப கூப்பிட்டேன்? இப்ப யோசிக்கணும். அவர் சொல்லுவார், நான் போன மாசமும் கூப்பிட்டேன், போன நிமிஷமும் கூப்பிட்டேன், போன 2 மணித்தியாலத்துக்கு முதல் உன்னை கூப்பிட்டேன். ஆனா இப்ப வந்து கேட்கிற, நான் உன்னை கூப்பிட்டேன், நான் இப்ப எதுக்கு உன்னை ஆசீர்வதிக்கணும்? போன மணித்தியாலத்திலையா? போன கிழமைக்கு உள்ளது ஆசீர்வாதமா? போன மாசத்துக்குரிய ஆசீர்வாதமா? போன வருஷத்துக்குரிய ஆசீர்வாதமா? நாங்க மிஸ் பண்ணிட்டோமா இருந்தா மிஸ் ஆகும். When we respond to him, he reveals. அவர் கூப்பிடுகிற ஒரே ஒரு ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறார் அவர்.
அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு அடிக்கடி கூப்பிடுவார். ஃபோன் நம்பர் தெரியுமா? ஃபோன் நம்பர், அவரோட ஃபோன் நம்பர் அதான் சொல்றேன். அவர் அன்காமனா தான் வேலை செய்வார். எரேமியா 33:3 அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, doesn't matter how big, எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, எவ்வளவு சிறுசா இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, எவ்வளவு காரியம் எங்களுக்கு புரியாம இருந்தாலும் பரவாயில்ல, புரியாதது தான் கர்த்தர் எங்களுக்கு தருவார். ஏன் தெரியுமா? புரியாதது அவர் எங்களுக்கு தரும் பொழுது புரிகிற மனுஷனுக்கும் அது புரியாது. அதான் எங்களுடைய தேவன். கர்த்தர் எங்களுக்கு தருகிறது தான் சொல்றேன். நீங்க எந்த காரணத்திலும் எந்த சமயத்திலும் அவருடைய சமூகத்துல இருந்து எரேமியா 33 நீ சொல்லி இருக்கிறீரே, என்னை நோக்கி கூப்பிடும், அப்பொழுது நான் உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை ஒருத்தர் வந்து சொல்கிறார், பிரதர் எனி டைம் கால் மீ, I will there for you. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், call me, I will there for you. ஆனா நாங்க கூப்பிடுறது இல்லை. ஏன் தெரியுமா? சரி, அவர் சொல்லிட்டார், ஓகே, அவர் கூப்பிட சொன்னார், ஓகே, ஆனா எப்படி கூப்பிடுறது? கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அந்த பிரதர் கூப்பிட சொல்லிட்டார், ஆனா ஒரு பக்கம் வெக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை, பிரஸ்டீஜ். நான் அவரை கூப்பிட்டா அவர் என்ன நினைச்சு கொள்வார்? அதுக்கு பிறகு அவரை பார்த்தாலே அவர்கிட்ட நான் கேட்ட உதவிதான் எனக்கு ஞாபகம். எங்களுடைய மைண்ட் இதுதான் சொல்லும். ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுவாரா இருந்தால், anything just call me, அதோடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, வேணுமோ வேணாமோ, அது இல்லை பிரச்சனைங்க. call me anything. அதுதான் அவர் சொல்றார். அப்ப தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிட்டு, நீ உனக்கு தெரியுமோ தெரியாதோ, உனக்கு எட்டுதோ எட்டாதோ, புரியுதோ புரியாதோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அங்க கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாத எட்டாத காரியத்தை உனக்கு தெரிவிப்பேன். அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள வர்றதுக்கு நாங்க இடம் விடுகிறது இல்ல. காரணம் என்னன்னா, அவர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த அசாதாரணமான காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணி கொள்ளுகிறோம். இல்ல இத போய் கேட்டா பக்கத்தில் உள்ளவர் என்ன நினைச்சு கொள்வார்? பக்கத்தில் உள்ளவரை பத்தி கவலையே இல்லை. அடுத்த வாரம் அந்த வசனத்துக்கு, பக்கத்தில் உள்ளவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. பக்கத்தில் உள்ளவர் என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ அதை பத்தி இல்லை. நீங்க கர்த்தரிடத்துல கேட்கிறத நேரா கேளுங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அதை நிறைவேற்றும் அளவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய உண்மைக்கு அவர் மாத்திரமாய் இருக்கிறார். It is in our hand. எங்களுடைய கையில தான் இருக்குது, வேற யார்ட்டையும் இல்லை. நாங்கள் ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறதும், நாங்கள் உயர்த்தப்படுகிறதும் உயர்த்தப்படாமல் இருக்கிறதும், நாங்கள் வெளியே இறங்குறதும் இறங்காதும் எங்கள கையில தான் இருக்குது. வேற யாருமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளலாம், விழுகிறோம். We should have a guts to say, கர்த்தர் என்னோட இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீத புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஒரு கட்ஸ் இருக்கணும் இந்த வசனத்தை சொல்றதுக்கு. கர்த்தருடைய சமூகத்திலே இதை சொல்லுகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எங்க இருந்து பதில் அருளினார்? அவர் பச்சை பசேல் என்று இருக்கிறதான பசும் புல்லில் இருந்து அவர் பதில் கொடுக்கல. வறண்ட பாறையில, பாறை அப்படிதான் இருக்கு வசனம். பர்வதம் எப்படி இருக்கும்? பர்வதத்துல ஒன்றுமே நல்லா இருக்காது. கல், மேடு, பள்ளம், குழி இதுகள் தான் இருக்கும்.
ஆனா அவர் சொல்றார் பரிசுத்த பர்வதம். அங்க பார்க்கிற பார்வையில் அது ட்ரை லேண்டா இருக்கும். பட் I am here. நான் இருக்கிற பொழுது அது வறண்ட பாறையும் செழிப்பாதான் தெரியும். நாங்க நினைக்கிறோம், நாங்க அடிக்கடி சொன்ன இந்த காரியம் தான், கர்த்தர் சியோன், ஈஸியா சொல்லலாம், கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் என்ன அர்த்தம்? வறண்ட பாறை. அதான் சொன்னேன், கர்த்தர் வறண்ட பாறையில இருந்தா எங்களை ஆசீர்வதிக்க போகிறார். செழிப்பான இடத்துல இருந்து, அதான் சொன்னேன், உள்ளதுல இருந்து ஆசீர்வதிக்கிறது, உள்ளதுல இருந்து கொடுக்கிற பொழுது எங்களுக்கு உள்ளதுல இருந்து எங்களுக்கு கொடுக்கிறது ஈஸியான காரியம். இல்லாததுல இருந்து கொடுக்கிறது கஷ்டமான காரியம். உங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது, ஒருத்தர் வந்து 10 ரூபாய் கேட்கிறார், கொடுத்துடலாம். இப்ப உங்கள்ட்ட இருக்கிறது 10 ரூபாய், ஆனா 100 ரூபாய் கேட்கிறார். இப்ப நாங்க தேவனிடத்துல போய் லட்சம் ரூபாய் கேட்கிறோம். கொடுக்கக்கூடிய சோர்ஸ் எதுவுமே இல்ல, எங்களை சுற்றி இல்ல. கர்த்தர் பரலோகத்தில் நீங்க 1 லட்சம் ரூபாய் கேட்ட உடனே அவர் வந்து உங்களோட கூரையை பிரிச்சு கொண்டு வந்து போட்டு அப்படியே 1 லட்சம் ரூபாய் தூக்கி போட மாட்டார். கர்த்தர் போடுகிறதுக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கும் என்ன செய்வார்? சூழலை யூஸ் பண்ணுவார். ஆனா இந்த சுற்றுச்சூழல்ல அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதை உருவாக்குவார், யாரிடத்திலாவது அதை கொடுக்கும்படியாக செய்வார். நீங்க இவர்கிட்ட தான் கேட்கறீங்க, பிரதர் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவர் சொல்றாரு, என்கிட்ட இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், இருந்தது அது செலவாயிட்டது, நீங்க கேட்கிற தொகை என்கிட்ட இல்ல. ஆனா அவர்கிட்ட கேட்டுட்டீங்க. இப்ப கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க கதறீங்க, கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாத. எனக்கு எட்டல. காரணம் என்னன்னா அவர்கிட்ட கேட்டு பார்த்தா அவர்கிட்ட இல்ல, மனுஷன், இந்த உலகம். ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு எட்டாத காரியத்தை தெரிவிப்பேன். நீங்க இவர்கிட்ட கேட்டது, அவர் என்ன செய்றார்? இவரோட பேசி, இவர் போய் அவரோட பேசி, நீங்க அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவர் கொண்டாந்து 1 லட்சம் ரூபாய் உங்கள்கிட்ட தாரார். இதுதான் கதை. நீங்க கேட்டது நம்பர் 1, ஆனா உங்களுக்கு தாரது யாரு? நம்பர் 3. காரணம் என்ன? யார் செய்யறது? கர்த்தர். இதுதான் எட்டாத காரியம், இதுதான் அறியாத காரியம். இந்த வசனத்துல சொன்னேன், இந்த வசனத்தை சொல்ல ஒரு கட்ஸ் இருக்கணும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை பரிசுத்த பர்வதத்தில இருந்து கேட்டு எனக்கு பதில் சொல்லிட்டார். நான் இங்க இருந்து கூப்பிடுறேன், அவர் பரலோகத்தில இருந்து எனக்கு உதவி செய்யறார். இத சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா, எங்க பிரதர், நானும் தான் சபைக்கு போறேன், நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் வேதம் வாசிக்கிறேன், ஆனா ஒண்ணுமே நடக்குது இல்லை. எப்படி நடக்கும்? எங்கட வாயில் இப்ப ஒரு செகண்டுக்கு முதல் தான் ஒண்ணுமே நடக்குது இல்லைன்னு நடக்காது. ஆனா அதுவே ஆப்போசிட்டா நீங்க சொல்லி பார்த்தீங்களா இருந்தா, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் காடாயிருக்கலாம், மேடாயிருக்கலாம், பள்ளங்களாயிருக்கலாம், உயர்வாய் எதுவாய் இருந்தாலும் எல்லா இடத்திலும் என்னை சமமாய் சந்தோஷமாய் சீதோஷண நிலையில் என்னை வைத்திருக்க அவரால் முடியும். இது எங்களுக்கு எட்டாத காரியம். ஆனா இந்த சிச்சுவேஷனை கர்த்தரிடத்துல ஜெபித்து கர்த்தரிட சமூகத்தில் இருந்து கேட்கிறது, no one could handle that situation. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க பார்க்கிறது இந்த உலகத்தை பார்ப்போமா இருந்தா, உலகம் எங்களை எப்பயும் என்ன தெரியுமா சொல்லும்? You are nothing, you are weak, no ability.
நோ பவர். ஆனா ஒருபடி மேல போய் அவரை பார்க்கக்குள்ள என்ன திரும்ப சொல்வார்? நீ சுகமானவன், உனக்கு வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஜெயித்தவர் என்னோட இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? ஒரு படி மேல போய் இதை சொல்லுவோமா இருந்தா, இந்த உலகம் எங்களை பார்த்து சொல்லுதே, யூ ஆர் நத்திங், யூஸ்லெஸ், நோ பவர், நோ வெல்த், அதையெல்லாம் மாற்ற அவரால் முடியும். ஏசாயா 65:24 ஏசாயா 65:24 சொல்லுது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது, பேசி முடிச்சதுக்கு பிறகு அவர் பதில் சொல்ல மாட்டார். எப்ப சொல்லுவாராம்? பேசும் போதே. நாங்க எதுக்கு இங்க வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க என்னத்துக்கு இங்க வந்து நெளிகிறோம் என்ற கூட அவருக்கு தெரிஞ்சிடும். நாங்க வந்து நெலிஞ்சி கடைசி வார்த்தை சொல்லி முடிவு வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் இவன் எதுக்கு வந்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன் என்றுவார். அவர் சொல்லுவார், சொல்லி முடிச்சிட்டியா, இந்தா, அவ்வளவுதான். நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா? நாங்க கேட்டு முடிச்சதுக்கு பிறகு, 10 நாள் ஜெபித்ததுக்கு பிறகு, 21 நாள் உபவாசம் இருந்ததுக்கு பிறகுதான் கர்த்தர் இல்ல. அவர் சொல்றார், நீ 21 நாள் உபவாசம்னு சொல்லி நீ சொன்ன ஆரம்பிச்சியே, அந்த நேரமே எனக்கு தெரியும் நீ என்னத்துக்கு இருக்க போறன்றது. அவர் சொல்றார், நான் காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை வெளிக்கிட்டு ஆராதனைக்கு போகணும். அவர் சொல்றார், நீ எதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிற என்பதையும் நான் அறிவேன் என்றார். நீ காலையில ஷர்ட் போடுறதுக்கு முதலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நீ காலையிலேயே இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு முதலே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நாங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு முதலே அவர் எங்களை அறிந்திருக்கிறார். அதான் சொல்றது, வேதத்தில் உள்ள ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எப்படி இருக்காம அது? It's wonderful. It's wonderful, marvelous. அதுதான் வேதத்தின் ரகசியம். அந்த ஒரு பாட்டை பாடும், வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. அந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா, அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருக்குமா இருந்தால் இந்த ரகசியம் எங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த வெளிச்சம் இந்த உலகுக்கு வந்தது. இந்த உலகுக்கு அந்த வெளிச்சம் வந்தபடியால் தான் அந்த வெளிச்சம் சொல்லுது, நீ வெளிச்சத்திலே நடன்னு சொல்லிட்டு அங்க நின்று அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. அவர் சொல்லுகிறார், நட, நானும் உன்னோட கூட வருகிறேன். நாங்க ஏற்கனவே சில நேரம் பார்த்திருக்கிறோம், நியாயப்பிரமாணம் எங்களை நடக்க சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு சொன்னார், அவர் உங்களோட கூட வந்து நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, அவர் கூடவே இருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் ஜிபிஎஸ் இல்லை, டர்ன் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அவர் சொல்றார், வாங்க பிரதர், நான் இருக்கிறேன், எங்க நீங்க போகணுமோ அங்க கூட்டிக் கொண்டு போய் உங்களை சேர்க்கிறேன். வாங்க சிஸ்டர், உங்களுக்கு எது தேவையோ அதை கிடைக்கும் அளவு நான் உங்களோட இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் சொல்றேன். ஆவியானவர் கூடவே இருக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்சம் வசனம் இருக்கு, நீங்க வேண்டாம் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எழுதுறேன்னு எழுதி கொடுங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனம், ஆமோஸ் 5வது அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம், ரோமர் 10வது அதிகாரம் 12-13வது வசனம், தானியேல் 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்க விட்டிருந்தா
வீடியோ எடுத்து பாருங்க, இந்த வசனங்களை வாசிங்க. அதுல கர்த்தருடைய வல்லமை செய்கைகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படும். இப்ப நாங்க செய்திக்கு வருவோம். இப்பதானே செய்திக்கு வர போறோம். ஆமென், ஆமென், ஆமென். நித்திர கொள்றவங்களா நித்திர கொண்டு எழுப்பிடுங்க. இதுக்கு பிறகுதான் செய்தி ஆரம்பம். ஆமென். வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறபடி தேவன் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் இல்ல. This blessing is not for everyone. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஸ்பெஷல் blessing. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலும் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு தான் எல்லாரையும் வாழ வச்சு கொண்டிருக்குது. ஆனால் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு there is a special promotion. அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண் காணவும் இல்லை, இந்த மாமிச கண்கள் காணல, காது கேட்கவும் இல்லை, இந்த மாமிச காதுகள் கேட்கல, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏதோ ஒரு பிரதருடைய சிஸ்டருடைய இருதயத்தில் இருந்தும் இது வரவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அதை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அதுதான் ஏற்கனவே சொன்னேன். கர்த்தர் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறதை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருப்போமா இருந்தால் ஆவியானவர் வெளிப்படையாய் எங்களோட பேசல. ஆவியானவர் வெளிப்படையாய் பேசுகிறதை காதுள்ளவன் தேவ மனுஷர்கள் ஏதோ எழுதணும்ன்றதுக்காக எழுதி வைக்கல. இந்த காரியங்களை அவர்கள் அனுபவித்து எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அதை அனுபவித்தபடியால் தான் அதை எழுதியிருக்கிறார்கள். எழுதினபடியினால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவர் சும்மா சொல்லிட்டு போகல. இந்த உலகத்துல வந்து அவர் சொல்லல, ஐயோ எங்களுடைய கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்க, ஏதோ எழுதிட்டு போகணும் என்றதுக்காக எழுதல. எழுத போயிருந்தா அவர் சொல்றார், எழுதுறதா இருந்தால் இந்த உலகமே தாங்காது, அவ்வளவு இருக்குது. வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்துடைய கடை தொகையை பார்ப்போமா இருந்தால் அது இந்த வேதத்துல எழுதி முடியாது, அந்த அளவு இருக்குது. ஆனால் எங்களுக்கு எது தேவையோ அதை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். வாசிங்க. காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும், யாருடைய ஆழங்களையும் எங்களுடைய இருதயத்துல போய் எங்க நாங்க எவ்வளவு டீப்பா சிந்திக்கிறோம்னு பார்க்கல. ஆவியானவர் தேவன் என்ன சினைக்கிறார் என்பது, ஆவிக்குரியதை யார் ஆராய முடியும்? ஆவியானவர். மாம்சத்துக்குரியதை யாரால் ஆராய முடியும்? மாம்சமாயிருக்கிறவன்.
இப்ப ஆவியானவர், இந்த ஆவியானவர் தேவனிடத்துல போய் ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய இருதயத்துல எல்லாம் கிண்டி கிளறி பார்க்கிறார். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் என்னத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சத்தம் விடாம எடுத்துட்டு வந்து இப்ப நீங்க அவரோட ஒரு கன்வர்சேஷன்ல இருக்கிறீங்க. ஆவியானவரும் நீங்களும் ஒரு கன்வர்சேஷன்ல எப்போதுமே இருந்துட்டு இருக்கிறீங்க. எப்போதுமே இருந்துட்டு இருக்கிறீங்க. நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் தாவி சொல்ற, நான் பாதாளத்துல போய் படுக்க போட அங்கேயும் நீர் என்னோட இருக்கிறீர். பாதாளத்துல போனா என்ன தெரியும்? ஐயோ அம்மா காப்பாத்துங்களேன், இந்த சத்தம் தான் கேட்கும். ஆனா இவனுக்கு என்ன கேட்குது? நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் என்னோட வந்திருக்கிறீர். நான் இரவுல படுத்து நித்திரை கொள்வோம்னு போனா அங்கேயும் நீர் இருக்கிறீர். உட்கார்ந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம்னு போனா அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் நடந்து ஏதோ என் this is my way but government road அப்படி போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நீர் எங்கதான் இல்லை, எல்லா நான் எங்க போறேனோ எல்லா இடத்திலையும் நீர் இருக்கிறீர். அவர் என்ன தெரியுமா சொல்றார்? நீ என்னோடயே வந்துட்டு இருக்கும் பொழுது நான் உன்னோட வந்துட்டு இருப்பேன் என்றார். நாங்க போகிற வழியில அவரையும் கையோட கூட்டிட்டு போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தேவனிடத்துல போய் பார்த்த பொழுது உனக்காக கர்த்தர் ஒரு அதிசயத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப சொல்றேன், இது எல்லாம் தீர்க்க தரிசனம் கூடவும் தீர்க்க தரிசனம் இல்லை. ஆவியானவர் சொல்ற தீர்க்க தரிசனம். சில தீர்க்க தரிசனம் நடக்கும், நடக்காமலும் போகும். ஆனா ஆவியானவர் சொல்லுற தீர்க்க தரிசனம் நடக்கிறது. மனுஷர் சொல்லுகிறார், மனுஷர் கண்ணை மூடி படுத்திருக்கக்குள்ளேயும் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் பேசுறார். ஜபத்துல இருக்கக்குள்ளேயும் பேசுறார், கார்ல போக்குள்ளேயும் பேசுறார். ஆனா கடைசியா ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நடக்க போகிறவைகளும் நடக்கிறவைகளும் நடந்தவைகளையும் கர்த்தர் ஏற்கனவே அவருடைய தீர்க்க தரிசனங்களிலே வைத்திருக்கிறார். அதை எடுத்து தேவையான நேரத்திலே தேவையானதை எங்களுக்கு தெரிவிப்பார். அதான் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது எட்டா கனியையும் எட்ட செய்வது நான், புரியாத புதிரையும் புரிய வைப்பது நான். ஆமென், ஆமென். He promised everything. ஒன்றுமே புதுசா அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை ஆசீர்வதிக்கிறா இருக்கலாம், எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியமா இருக்கலாம், நாங்க நடக்க வேண்டிய வழிகளா இருக்கலாம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளா இருக்கலாம், எங்களுடைய மாம்ச தேவைகளா இருக்கலாம், எங்களுடைய சரீர தேவைகளா இருக்கலாம், பொருளாதார தேவைகளா இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம், தொழில்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே கர்த்தர் எங்களுக்காக well planned. He planned everything perfectly. அதை புரியாததுனால தான் புரியாதவர்களாகவே இருக்கிறோம். அதை அறியாதபடியால் தான் அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை அறிவோமாயிருந்தால் நாங்கள் அறிவுள்ளவர்களாய் இருப்போம். உலகத்துக்குரிய அறிவுள்ளவர்களாய் அல்ல, தேவ ஞானம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், எல்லாம் எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி. ஏதோ போற போக்குல ஆபிரகாமை கூப்பிட்டு, டேய் இங்க வா, இங்க பார்க்கறது தானே இந்த மண், உன்னால என்ன முடியுமா? அவன் சொன்னான், ஆபிரகாம் இப்படிதான் கேட்டுப்பான், ஆண்டவரே இதை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களால என்ன முடியுமா? ஆண்டவர் சொல்றார், அதை மாதிரிதான் எனக்கும் உனக்கும் என்ன முடியாது, எனக்கும் என்ன முடியாது, இந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பேன். அவருக்கு தெரியும் கடல், இந்த உலகத்தை சுற்றிலும் இருக்கிற கடல்ல எவ்வளவு மண், எத்தனை கல், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை கோள்கள், எத்தனை கிரகங்கள் இருக்கிறது.
ஒவ்வொன்றையும் எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறார். என்ன உருவாக்குனதே அவருக்கு தெரியும். இந்த நட்சத்திரம் எதற்காக இந்த இடத்துல இருக்கிறது என்றதை அவர் அறிஞ்சிருக்கிறார். மனுஷனுக்கு அறியாது, மனுஷனுக்கு புரியவே புரியாது. ஆனால் புரிய வைக்க அவரால் முடியும். அவன் தேவனோடு இருக்கிற பொழுது ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அறிந்த ஆழங்களை அவர் மனுஷனுக்கு தெரியப்படுத்தும்படியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மனுஷன் இடம் கொடுத்தால், இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே வந்து பிரவேசித்து நான் அவனோட கூட என்ன செய்வாராம்? போஜனம் பண்ணுவார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ கதவை திறந்தாதான் நான் உள்ள வருவேன், உள்ள வந்தாதான் நான் உன்னோட பேச முடியும். உன்னோட பேசினாதான் தேவன் உனக்காக என்னென்ன ரகசியம் வச்சிருக்காருன்றது சொல்ல முடியும். அந்த ரகசியம் தெரியாட்டி எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமே இல்லை. எபிரேயர் 16வது அதிகாரம் 11வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, in the uncommon favor is not earthly thing or simple. It's wonderful and powerful. Simple ஏதோ பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், 10 ரூபாய் இல்ல, 10 ரூபாய் ஆசீர்வதிக்கிறது அவர்தான், லட்ச ரூபாய் ஆசீர்வதிக்கிறது அவர்தான். ஆனா நாங்கள் ஏது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே what I need, not what I want. I want னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். கடைசியா சாப்பிட்டு திகட்டி எல்லாம் வெளியில வந்துடும். But when you eat, what you need is fulfilled. தேவனிடத்தில் வரும் பொழுது அதான் எது நீடோ அதை அவரிடத்துல கேட்கணும். நாங்க என்ன திரும்ப செய்கிறோம்? எது நீட் அதை கேட்கறதே இல்லை. என்ன வாண்ட் அதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த அந்த புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துல. இதை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 23வது வசனம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவான் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சரி, இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15வது அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நான் 2 கிழமைக்கு முதல்ல இது ஒரு சின்ன ஒரு பகுதியை பார்த்தோம். அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவள் அறியாதவள் இயேசுவிடத்துல வந்து சொல்றார். இயேசு சொல்றார், பிள்ளைகளுக்கு உள்ளதை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு உள்ளதை எடுத்து நாய்க்கு போட முடியாது. பிள்ளைகளுக்கு உள்ளதை எடுத்து நாய்க்கு போட முடியாது. இது என்னுடைய பிள்ளை, அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது. அது அவனுடைய ஆசீர்வாதம். அவனுக்கு கொடுக்கிறதை எடுத்து நான் நாய்க்கு போடுவனா இருந்தா what is the difference? ஆனா அதுல அவள் ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்றாள். வாசிங்க இந்த வசனத்தை. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, பிள்ளைகளுக்கு போடுற அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடலாமா? நாய்க்குரிய சாப்பாடு தான் நாய்க்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு உள்ள சாப்பாடு பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு உலகம் எப்படி தெரியுமா வச்சிருக்குது? பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையா, நாய்க்கு சாப்பாடு இருக்கு. ஒரு ரகசியம் சொல்லவா? ஒரு அம்மா மகனுக்கு
கடையில போய் சாப்பாடு வாங்கி 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 கொடுத்து அவனுக்கு நெடுகளும் பிரச்சனை. ஆனா வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அந்த நாய்க்குட்டிக்கு அவ சமைச்சு அந்த சாப்பாடு எடுத்து வைப்பா. இந்த நாய்க்கு எது தேவையோ அதை தான் கொடுப்பான். அப்ப மக சொல்லி இருக்கிறாவாம், இந்த நாய் வெளியில எங்கேயும் விட்டுறக்கூடாது, இந்த வெளியில உள்ள நாய்களோட இந்த நாய் சேர்ந்துடக்கூடாது. கடைசியா ஒரு நாள் அந்த நாய் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா $5,000. எங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா $5,000. இப்ப அம்மாவுக்கு சுகம் இல்லாம போயிட்டுது. ஒரு நாள் நான் கால் பண்ணி கேட்கல, அம்மா இல்லை, அம்மா ஹாஸ்பிட்டல்ல. எப்ப வருவா தெரியாது. ஏன்னா மகன் போகவே இல்லை அம்மா பார்க்க. அம்மா பிள்ளைய பார்த்திருந்தா தானே பிள்ளைக்கு தெரியும் அம்மா எப்ப வருவான்றது. அம்மா பார்த்தது உங்களுக்கு யாரு? நாய். இப்ப நாய் நோய்வாய்ப்பட்டு நாய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்குது, $5,000 கொடுத்து. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற, பிள்ளை வந்து பார்க்காத நிலைமையில வந்து இருக்கிறா. அதுதான் இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்குரியது பிள்ளைகளுக்கு கொடுங்க, நாய்க்குரியது நாய்க்கு கொடுங்க. ஆனா இப்ப இந்த ஸ்திரீ வந்து இன்னொரு காரியத்தை சொல்றார். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து நாயை பார்த்து பிள்ளையை பார்த்து சொல்லல, அவர் மனுஷனை பார்த்தே சொல்றார். இவர்கள் எல்லாம் பிள்ளைகள், நீங்க எல்லாம் நாய்கள்ன்றார். நேரா சொல்றார். தேவனுடைய பந்தியில தேவனோட இருக்கிற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், என்னை அறியாத இவர்கள் எல்லாரும் நாய்கள்ன்றார். ஏன்னா இவர்கள் எப்பொழுதுமே எனக்கு எதிராகவே செயல்படுறாங்க, என்ன கடிக்க வராங்க, என்ன குதிரறதுக்கு வராங்க. இப்ப அந்த ஸ்திரீ சொல்றான், ஆண்டவரே நீங்க பிள்ளைகளுக்கு வைக்கிறீங்களே சாப்பாடு, இந்த சாப்பாடு வைக்கிற இந்த பாத்திரத்துல, இந்த பிளேட்ல இருந்து கீழே விழுகுது தானே ஒவ்வொரு பருக்கைகள், கீழே விழுகிற இந்த ஒரு பருக்கையாவது இந்த நாய் சாப்பிடும் தானே. அதாவது நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்தீங்களே ஆசீர்வாதம், இன்றைக்கு அது இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் ஏனோ தானோ கவனம் இல்லாமல் சாப்பிடுறதுனால இன்றைக்கு அதுல இருந்து கொட்டுகிறதை வைத்துக் கொண்டு நாய்கள் வளருகிறது. அதுதான் இயேசு சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் சரிவர அதை பிரயோஜனப்படுத்தாததுனால அந்த ஆசீர்வாதம் உலகம் எடுத்து உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதைதான் இயேசு தெளிவா சொன்னார். ஆனா இந்த ஸ்திரீ சொல்ற ஒரு காரியத்தை தமிழ் வேதத்துல, இங்கிலீஷ் வேதத்துல இப்படி இல்லை. 26வது வசனம், அவர் அவளை 27வது வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. அது உண்மைதான், தெரியும். நாய்க்கு கொடுக்கறத நீங்க பிள்ளைக்கு கொடுக்க மாட்டீங்க, பிள்ளைக்கு கொடுக்கறத நாய்க்கு கொடுக்க மாட்டீங்க. ஓகே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அடுத்த வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப இயேசு இன்னொரு பதில் சொல்றாரு அதுக்கு. ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது. எப்படி இருக்கு? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. கிரேக்க மொழியில் எப்படி தெரியுமா? அந்த ஸ்திரீயே என்ற வசனத்துக்கு அடுத்து ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டு வருது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்படி அந்த கதவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குதிரை கடிவாளம் வச்சிருப்பாங்க தெரியுமா? அத மாதிரி அந்த அந்த கடிவாளத்துல ரெண்டு பக்கம் ஒரு 2 கோடு இழுத்து விட்டா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஷேப். அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் என்ன தெரியுமா? அவர் ஸ்திரீன்னு சொல்லிட்டு, அதாவது யாரோ அந்த ஸ்திரீ மரியாள் இருக்கிறான்னு வச்சுக்கொள்வான். மரியாளே and அவர் ஷாக் ஆயிட்டார். அதான் அந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க். எதுக்கு அந்த எக்ஸ்கிளமேஷன்? எதுக்கு அந்த ஷாக்? அடுத்து ஸ்திரியே என்று ஷாக் ஆகினவர் அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றார், உன் விசுவாசம் பெரியது. நீ சொன்ன நாய்க்குட்டி கதை எனக்கு பெருசு இல்ல,
அந்த நாய்க்குட்டி கதையில இருக்கிற விசுவாசம் இருக்குதே, ஆண்டவரே இந்த மேசையில இருந்து விழுகிறதையாவது இந்த நாய்கள் தின்னுமே, அப்படியாவது இந்த நாய்கள் பிழைச்சு போகட்டும். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் சுவிசேஷத்தை, இந்த ஆசீர்வாதத்தை சொல்ல வந்தீர். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எண்ணவில்லை, ஆனால் அதிலிருந்து வழிந்து ஓடுகிறதான இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நல்ல செய்தியை, இந்த அன்பை புறஜாதிகள் கேள்விப்படுகிறார்களே, அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்களே, அதன் மூலமாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்கு இந்த சுவிசேஷம், இந்த ஆசீர்வாதமும் நேரா வந்து விடல. எப்படி வந்தது? எப்படி விழுந்தது? இந்த ஸ்திரீ சொல்றது போலதான் வந்து விழுந்தது. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததிக்கு மாத்திரம்தான். அதுதான் பிள்ளைகள். ஆனா இந்த ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு விழுகிறத நாங்க சாப்பிட்டோம்னு சொன்னா நாங்களும் கொடுத்து வருவோம். அப்ப அந்த நேரம் ஆண்டவர் சொல்லுவார், என்ன தெரியுமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்த பாரு, அந்த புள்ள வளரல, ஆனா இது கீழே விழுந்ததை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு பிள்ளைய விட இங்கதான் கண் வந்துடும். அதுதான் இன்றைய உலகத்துடைய நிலைமை. இன்றைக்கு அந்த தகப்பன் இந்த நாய்க்குட்டிகளை எப்படி பராமரிக்கிறார் தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளை போல பராமரிக்கிறார். காரணம் என்ன? அந்த நாய்க்குட்டிகளுடைய விசுவாசம். எப்படி விசுவாசம்? உன்னுடைய விசுவாசம் the greatest faith. அவர் சொல்றார், இப்படி ஒரு கதை இதுக்கு முதல் யாருமே சொன்னதில்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுக்கு எதிராய் பேசினார்கள். அவருடைய வார்த்தையவே எடுத்து அவருக்கே ஒரு விசுவாசத்தை சொல்லி கொடுத்தது இவள் மாத்திரம். அத சொல்றாங்க, this is the greatest faith. இந்த greatest faith உன்னை, நீ எதை விரும்பி இங்க வந்தாயோ அதை நடப்பிக்கட்டும். அதை விட அவருக்கு சொல்றதுக்கு வழியே இல்லை. அவர் போட்ட போல எடுத்து அவருக்கே போட்டுட்டார். இப்ப ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியல. அப்ப சொல்லிட்டார், go ahead. உன்னுடைய விசுவாசத்தின் இங்க அவர் கொடுக்கல. யார் எடுத்தது? அவர் கொடுக்கவே இல்லை. அவர் சொன்னதை வச்சு அவர்கிட்ட இருந்தே அவர் எடுத்துட்டார். இதுதான் இதுல ஸ்பெஷல். அவர் கொடுத்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள்லாம் வாயில கை வச்சிட்டு இருந்தாங்க. இவ உறுதிதான். அவர் சொல்றத கேட்டு அவர்கிட்ட இருந்து அவர் சொல்ற, I grab it. He didn't give it to me. I grab it from him. உன்னுடைய நீ விரும்புகிறபடியே உனக்கு நான் தருகிறபடி நான் ஆசீர்வதிப்பேன் இல்ல, நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது. நான் தருகிறதை பெற்றவர்கள் பேசாம இருக்கிறார்கள். நான் தரக்கூடாத நீ என்னிடத்துல பெற்று கொண்டதுனால உனக்கு எது வேணுமோ அது வரும். நாங்களும் தேவனிடத்துல வந்து, ஆண்டவரே நீங்க தாரத தாங்க, இருக்கிறத வச்சு நான் சமாளிக்கிறேன்னு சொன்னா சமாளிச்சுட்டே இருக்க வேண்டியதான். கடைசியா என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்துல போற நேரம் அங்க ஒருத்தன் என்ன சட்டியை வச்சிருந்து எங்களை தாளிச்சு எடுத்துப்போம். ஆனா இங்க சமாளிக்கிறத விட்டுட்டு அவனுக்கு ஒரு சமாதியை கட்டிட்டு, இந்த விசுவாசம் எங்களை பார்த்து அவர் சொல்லணும், this greatest faith I never see from anyone else. இதை அவர் எங்களை பார்த்து சொல்லுவாரா இருந்தால் அதை விட பெரிய ஒரு டிகிரி தேவையே இல்லை. வேதத்துல எத்தனையோ பேர் டிகிரி வாங்கினாங்க தேவனிடத்துல. தேவன் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்னார். ஏன்னா அவன் செய்கிற வேலையெல்லாம் அவரை தான் பெரியப்படுத்துது. அவர் ஒரு கட்டத்துல தேவனுக்கு இவனை நல்லாவே பிடிச்சு போயிட்டு அதான் சொல்லிட்டார், இவன் என்னை
இதுக்கு மேல சொல்றது ஒண்ணுமே இல்லை. இவன் என் இருதய என்ன ஹார்ட்டை டச் பண்ணிட்டான். இப்ப இந்த ஸ்திரீ வந்து சொல்றா, ஆண்டவரே நீங்க கொடுக்கறதுலயே தான் உங்கள்கிட்ட இருந்தே அவர்கிட்ட இருந்தே எடுத்துட்டான். தட்டி பறிக்கல, குறுக்கு வழியிலையும் பறிக்கல. நீங்க சொன்ன இந்த வார்த்தையில உள்ள வசனத்தை வைத்தே நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வாக்கியங்கள்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டு ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அந்த எழுதப்பட்ட வார்த்தையில இருந்தே just take it and use it. அவள் எடுத்தா யூஸ் பண்ணினாள். அவர் கொடுக்கல, அவர் கொடுத்தது வேற ஒரு நபருக்கு. ஆனா இவள் அவரிடத்திலே இருந்து எடுத்து she used it. தேவன் இன்றைய காலையில் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றார்? யூஸ் இட் or lose it. சொன்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் இதை லூஸ் பண்ணினால் பின்னால வருத்தப்படுவீங்க. ஆமென். இன்றைக்கு அதான் நான் சொல்றேன், இன்றைக்கு வந்தவர்களுக்கு. ஆனா அதுலயும் ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா? இந்த செய்தி ஆன்லைன்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்த எங்களை விட வராத ஒருத்தர் எங்கேயாவது இந்த வசனத்தை பிடிச்சு ஆசீர்வதிக்கப்படுறாங்க பாருங்க. That's the greatest faith. இப்ப தெரியல, நீங்க கேக்குறீங்க இந்த வசனத்துல ஏதோ இருக்கு. ஆனா வீட்டுல போய் இதை திரும்பி போட்டு பாக்குறீங்க. அந்த நேரம் சொல்லுது இந்த வசனம் உங்களுக்கு இதே வசனம் இப்படிதான் பேசப்படுது அங்கேயும். ஆனா அது உங்களுக்கு வேற மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு வருது. அப்ப சொல்றீங்க இதுதான் கர்த்தர். அப்ப இங்க பேசுன கர்த்தர் இல்லையா? அதுவும் கர்த்தர். ஆனா அந்த வசனம் கிரியை செய்கிற விதமா எங்களுடைய இருதயத்திலே வித்தியாசம். சில நேரம் ஒரே பாட்டை திரும்பி கேட்க சில நேரம் அழுத்துறோம். ஆனா ஒரு நாள் இந்த கேட்ட பாட்டை எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்யும். அப்ப என்ன தெரியுமா யோசிப்போம்? இத்தனை தரம் தான் இந்த பாட்டை கேட்டுன்னு தெரியும். இந்த பாட்டினுடைய ஒரு வசனம் என்ன தொட்டது? லட்சத்துக்கு மேல கேட்டிருப்போம். ஆனா ஏதோ இப்பதான் ஒரு தரம் கேட்ட மாதிரி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒரே வார்த்தை. தேவன் உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். That's it. அந்த அன்புல என்ன இருக்கு என்பதை நாளுக்கு நாள் அது மாற்றிக்கொண்டே போகும். எங்களுடைய இருதயம் அதை புரிஞ்சு கொண்டே போகும். ஆமென், ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லை. இந்த உலகம் எங்களை பார்த்து சொல்றேன், you are nothing, you are zero, useless. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொல்றதை கேட்டுட்டு அவருடைய சமூகத்துல வந்திருந்தேன். ஆண்டவரே, உலகம் என்ன உலகம் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க தானே இந்த வசனம் என்ன ஆசீர்வதிக்க போகுது. அப்ப அவர் சொல்றார், take it. ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. சில காரியங்கள் எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் இதை பெற முடியாதபடி மாற்றி அமைக்குது. இந்த ஜென்ம சுபாவத்தை நாம் என்ன செய்யணும்? இந்த ஜென்ம சுபாவத்தை, ஏன்னா இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, நமக்கு அது தேவபலனா இருக்குது. ஆமென். அதே 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இந்த வசனத்தின்படி we receive these things from him. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட வேற யார்ட்டையுமே இருந்தில்லை, இந்த உலகத்திடம் இருந்தில்லை, தேவனே நேரா எங்களுக்கு தந்திருக்கிறார்.
இதை விட வேற ஒரு ஆசீர்வாதம் தேவையே இல்லை. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவர்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆவி இல்லாதவர்கள் உங்களை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நீங்க சில நேரம் கதறி கதறி அழுதாலும், ஐயோ பிரதர், ஐயோ பாஸ்டர், சிஸ்டர், இவர் என்ன புரிஞ்சு கொள்றாரே இல்ல பிரதர், புரிஞ்சு கொள்ளவே இல்லை, புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் ஆவி இல்லை. ஆவி இருக்குமா இருந்தா என்ன தெரியுமா செய்வாங்க? அவர்கள் உங்களை ஆவிக்குரிய விதமாய் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவியானவரை குறித்து புரிந்து கொள்வார்கள். ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவின் ஜனங்களை புரிந்து கொள்ளவும் அவர்களை சரியாகவும் மதிப்பிடவே முடியாது. ஜென்ம சுபாவம் மனிதனால் தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாததால் விசுவாசிகளுடைய சிந்தையும் அவர்கள் தேவனையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தேவனால் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். காரணம், அந்த ஜென்ம சுபாவம் அவர்களை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கிறது. கிறிஸ்து அறிந்த எல்லா, கடைசி வசனத்தின்படி, கிறிஸ்து அறிந்த எல்லா ரகசியங்களையும் அவர் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை அறிந்து அவரோடு கூட வாழ்கிறதுனால், கிறிஸ்து அவர்களுக்குள் எப்பொழுதுமே இருப்பதால், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதினாலும், அவர்கள் தேவனுடைய சத்தியத்தின் ஆதாரத்தில் உள்ளதால் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறதுக்கு கிறிஸ்து உதவி செய்கிறார். ஆமென். நான் தான் சொன்னேன், ஏசாயால வாசிக்கக்குள்ள சொன்னார், ஆண்டவரே உம்முடைய ரகசியங்களை அதிசயங்களை அறிந்தவன் யார்? யாருடைய காதுல இதெல்லாம் கேட்டது? பவுல் தெளிவா சொல்றார், ஆவியானவர் யார் யாரோட இருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் தேவன், ஆவியானவர் போய் தேவனிடத்துல இருந்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்து எங்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீ இது முதல் கொண்டும் நீ போகிற பாதையிலே உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க தெரியாத நபர்களை கர்த்தர் உங்களிடத்துல கொண்டு வர போகிறார். நீங்கள் தெரியாத மனுஷர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் தெரியாத நபர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு வழிகளை திறக்க போகிறார். இது சர்வசாதாரணமான காரியம் அல்ல. இது எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறதுனால. He is going to give uncommon favor this year. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு uncommon favor, அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். சாதாரணமா நீங்க பார்த்து பழகின ஆசீர்வாதங்களை அல்ல, நீங்கள் பார்க்காததும் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க போகிறார். ஆமென். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற இந்த அற்புதங்கள் அதிசயங்களுக்காக நன்றி என்று சொல்லுவோம். அந்த உன்னதமான இந்த அழைப்புக்காக நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே செய்ய நினைத்திருக்கிற இந்த தீர்மானங்கள், திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு சக்தியா இருந்தாலும் அந்த சக்திகளை அந்த ஸ்திரீ சொன்னது போல சொல்லுவோம், கர்த்தாவே உங்களிடத்தில இருந்து வருகிறதை நான் பெற்றுக் கொள்கிறேன். அது கீழே விழுகிறது, அது எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்குமே இல்லை. 4 நாய்க்குட்டி அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த ஒரு பருக்கை சோறுக்காக 4 நாய்க்குட்டி அடிச்சிருக்கும். யாருக்கு கிடைக்குதோ அந்த நாய்க்குட்டிக்கு வசதி. அதுபோலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பொழியப்படுகிறது. அந்த பொழியப்படுகிற நேரத்தில் நாங்கள் போய் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிச்சு எடுத்து வச்சுக்கொள்வோமா இருந்தால் அது எங்களுக்கு உரியது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமோ அவ்வளவுதான். உம்முடைய கரங்கள்ல வருகிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நீர் உம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவர். உம்முடைய வசனத்திலே நீர் சொல்லி இருக்கிற காரியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தல்லுங்க. உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்திருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை நடத்தி இருக்கிறதப்பா. உம்முடைய வசனம் எங்களை உயர்த்தி இருக்கிறது. உம்முடைய மகிமை எங்களை உயர செய்திருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களை தலை நிமிர செய்திருக்கிறது. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் கர்த்தாவே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவும் பெருகவும் நீர் கிருபை செய்வீராக. உம்முடைய வல்லமை இவர்களுக்கு காண்பித்தல்ல. உச்சிதமான கோதுமையினால் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும். எல்லாரும் மக்களுடைய இடங்கள் அமர்ந்து கொள்ளும். ஒரு 2-3 minutes. நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் கொஞ்சம் நேரத்துக்கு முடிச்சிருவேன். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஐ டோன்ட் நோ, தேவன் சொல்றது சொல்ற நேரத்தில் சொல்லலைன்னு சொன்னா சொல்லுற என்னட்ட தான் கேள்வி கேட்பார், என்னட்ட தான் கணக்கு கேட்பார். இந்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தடுத்துட்டுருவார். ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு நான் கொடுக்க வரவே மாட்டேன். ஆமென். அவர் உங்களோட இருக்கிற டீலிங், அவர் உங்களோட ஒரு டீல் பண்ணி இருக்கிறாரு, நீங்க அவரோட டீல் பண்ணி இருக்கிறீங்களே, அந்த டீல்ல நான் குறுக்க வரவே மாட்டேன். ஆனா அவர் சொல்றது சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வழமை போல பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு நடக்கும். அதே நேரம் யூத் மீட்டிங் 10 மணி 10:45 ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஆரம்பமாகும், தொடங்குகிறது. சண்டே ஸ்கூல் வழமை போல நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன், செய்தி முடிஞ்சோன்னா 1 மணிக்கு வந்துருங்க, நாங்கள் இன்னும் வரைக்கும் வரல. ஆமென். கர்த்தர் அவர்களையும் அங்கே யூஸ் பண்றார். அவங்க சொல்றாங்க, யூஸ் இட் ஒரு லூஸ் இட். நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை லூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இங்கே வந்தால் எல்லாரையும் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சண்டே ஸ்கூல் 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். உங்களோட பிள்ளைகளையும் முடிஞ்ச அளவு பேசுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் சொல்ல முடியும், அது எங்கள் மேல் விழுந்த கடமை. முடிஞ்ச அளவு எங்களை சொல்லுவோம். இன்னைக்கு அநேகர் வரலை, முடிஞ்ச அளவு நீங்கள் கால் பண்ணி ஒருத்தரோட கதைங்க பேசுங்க, அவர்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, ஒரு ஃபெலோஷிப், அவர்களோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறது பொறுத்த எங்களுடைய சபை பாஸ்டர் விசுவாசி அல்ல, ஃபெலோஷிப், குடும்பம். குடும்பம் சொல்ற நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர், பவுல் சொன்னது போல, ஒருவன் வியாதிப்பட்டால் அவனுக்காக செய்வீங்க, என்னை பூசி செய்வீங்க. ஒருத்தர் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடுங்க. ஒருத்தரோட ஒருத்தர் நாங்கள் என்ன செய்வோம், ஜஸ்ட் கம்யூனிகேட் ஈச் அதர். அதே நேரம் சந்தோஷம், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பெண்கள் கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்குரிய வழிகளை அவர்கள் செய்ய கால் எடுத்து வைக்கிற பொழுது கர்த்தர் வழிகளை திறப்பா. நான் விசுவாசிக்கிறேன். வாரக்கிழமை அடுத்த கிழமை ஆண்களுக்குரிய கூட்டம். நான் சொன்னது பிள்ளைகளுக்கு கேட்டுட்டுது. ஆமென். ஆண்களும் கூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரையும் முடிஞ்ச அளவு வராதவர்கள் வந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொள்வோம். இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போற காரியங்களை குறித்து நாங்கள் ஆராய்வோம். உங்களுக்கு எது தேவைகள் இருக்குமா இருந்தால் நீங்க சொல்லுங்க, ஜெபிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய வீடுகளில் வந்து ஜெபிக்கிறதுக்கு இந்த வருஷத்துல தொடக்கத்துல நான் சொன்னேன், விரும்பினவர்கள் சொல்லலாம், நாங்கள் வீடுகளை ஜெபிப்போம். பிறகு நாங்கள் வீட்டு கூட்டங்களை ஆரம்பிப்போம். இந்த வருஷத்துக்குரிய வழிகளை முதல்ல blessings from God. Amen.